சங்கிதம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1:6. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். பிரசங்கி 1:2. துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலை அடைவார்கள். மத்தேயு 5:4. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் மேற்குமையான பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை, பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்பவர்க்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியவன். உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கும் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றைகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128. துன்மார்க்கர்களின் ஆலோசனையை வெல்லும் நடவாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும் துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்குகிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. சங்கீதம் 136. ஆவின் மேல் எளிமையாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடைய. துயரப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலை அடைவார்கள். சாந்தம் குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதி மேல் பசிதாகமாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:3-7 வரை. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகாயம் 2:18.